மக்களே எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ இந்த வீடியோவில் வந்து என்ன பார்க்க போகிறோன்னா, என்னோடய ரெனோ லாஜி அந்த காரோட ஓனர்ஷிப் ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம். இந்த வீடியோ வந்து முடிஞ்ச அளவுக்கு நான் ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக முடிக்கலான்னு பார்க்குறேன். ரொம்ப வளவலெல்லாம் பேச போகிறதில்ல. ஸோ முதல்ல இந்த ரெனோ லாஜி ஏன் வாங்கினேன்னா, இந்த சேனலை ஃபாலோ பண்ணுறவங்க தெரியும், நான் வந்து இனோவா வச்சுருந்தேன், பழைய இனோவா. ஸோ அது வந்து ஒரு 8 சீட்டர் காரு. அது வந்து கொஞ்சம் பழசாகிடுச்சு, ப்ளஸ் சர்டன் காரணத்துக்காக அவ்வளோ யூஸ் பண்ணுறாதது காரணத்துக்காக விற்கிற மாதிரி ஆகிடுச்சு. ஸோ அது விற்றதுக்கப்புறம் தான் தெரிஞ்சது ஒரு 8 சீட்டர் கார் வந்து எவ்வளோ மிஸ் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிட்டு. நிறைய இடத்துக்கு நமக்கு வந்து தேவைப்படுத்துது. நீங்கள் ஒரு 8 சீட்டர் காரை யூஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வேறு ஏதாவது சின்ன கார் யூஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து அந்த டிஃப்ரென்ஸ் வந்து தெரியும். ஸோ அதனால் வந்து அது விற்றதுக்கப்புறம் தான் எனக்கு தெரிஞ்சது அந்த மாதிரி ஒரு கார் நம்மளுக்கு கண்டிப்பாக தேவைப்படும் அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் ஸ்காலாவும் வந்து 1,30,000 கிலோமீட்டர்ஸ் மேலே ஓடிடுச்சு. அதுக்கப்புறம் அந்த காரும் இனோவாவும் நான் மாற்றி ஓட்டிகிட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் இனோவா விற்றதுலேருந்து எனக்கு வந்து ஒரு 8 சீட்டர் தான் வேணும் அப்படின்னு வந்து மைண்ட் செட்டு வந்துடுச்சு. ஸோ அதனால் 8 சீட்டர் தான் வாங்கணும்னு வந்து முடிவு பண்ணேன். அதுக்கப்புறம் வீட்டில் கொஞ்சம் ரிலேட்டிவ்ஸ்லாம் வந்தாங்க. ஸோ அவங்களெல்லாம் கூட்டிகிட்டு போகிறதுக்கு எனக்கு ஒரு கொஞ்சம் டைம் பீயிங்க்கு ஒரு 8 சீட்டர் கார் வந்து தேவைப்படுச்சு. அப்போ பார்த்தீங்கன்னா என் ஃப்ரெண்டு வந்து ரெனோ லாஜி வச்சுருந்தார். ஸோ அது வந்து 110 PS டாப் அண்ட் மாடல் RX-Z மாடலு. ஸோ அதை வாங்கி ஒரு 3 நாள் யூஸ் பண்ணதில் பார்த்தீங்கன்னா மைலேஜு, அதுக்கப்புறம் ஏசி கூலிங்கு, அப்புறம் கம்ஃபர்ட்டு, ஒரு 7 பேர் வந்து கம்ஃபர்டபுளாக போகிற மாதிரி ஒரு காராக இருந்தது. ஸோ அது வந்து எனக்கு அதுக்கப்புறம் அது ஓட்டினதுக்கப்புறமே வந்து ஏன் நம்ம இதை வாங்கக்கூடாது, லாஸ்ட்டாக வந்து பட்ஜெட்டு சீப்பான பட்ஜெட்டு, செகண்ட் ஹேண்டில் வந்து சீப்பான பட்ஜெட்லேயும் வந்துச்சு. சரி அதனாலையும் வந்து அந்த காரை வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டு இருந்தேன். ஸோ OLXல அதுக்கப்புறம் ஃபேஸ்புக் மார்க்கெட் பிளேஸ்லாம் தேடும்போது எனக்கு வந்து ஷீர் ஆட்டோ, அதாவது குவின்னு சொல்லிட்டு ஒரு டீலர் இருப்பாங்க, ரெனோ கார்ஸு, அப்புறம் நிறைய கார் டீலர். அந்த ரெனோ ஷோரூமில் போய் செகண்ட் ஹேண்டில் அவங்களோட ஷோரூம் செகண்ட் ஹேண்ட்லேயே வந்து இந்த காரை வந்து வாங்கினேன். 5 lakhs தான் வாங்கினேன். ஆனால் வந்து அப்போது எப்படியும் ஒரு 50,000 எக்ஸ்ட்ரா தான் கொடுத்து வாங்கியிருக்கேன் நான் நினைக்கிறேன். ஏன்னா கரண்ட் ரேட்டில் பார்த்தீங்கன்னா இப்போ வந்து 3.5 lakhs தான் வந்து போகுது அந்த காரு. நான் வாங்கும்போது பார்த்தீங்கன்னா 5 lakhsக்கு வாங்கினேன். அது வந்து 3 years பேக்கு. 3 வருஷமாக வந்து ஓட்டிகிட்டு இருக்கேன். நான் வாங்கும்போது வந்து 45,000 கிலோமீட்டர்ஸ் ஓடி இருந்தது. இப்போ பார்த்தீங்கன்னா வந்து 76,000 கிலோமீட்டர்ஸ் வந்து ஓடி இருக்கு. ஸோ 3 வருஷத்தில் நான் வந்து அந்தளவுக்கு பெருசாலாம் யூஸ் பண்ணல, ஆனால் யூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ எந்த பார்த்தீங்கன்னா RXL மாடல், அதாவது மிட் வேரியண்ட்டு. இது வந்து 85 PS-ங்க. அதனால் கொஞ்சம் மைலேஜ் வந்து கொஞ்சம் அதிகமாக இருக்கும். அப்புறம் பார்த்தீங்கன்னா நான் வந்து பெருசாக எந்த சேஞ்சஸும் இனிஷியலாக வந்து பண்ணலை. பவர் ஸ்டேரிங்கில் வந்து எனக்கு ஒரு பிரச்சனை இருந்த மாதிரி இருந்தது. அதாவது பவர் ஸ்டேரிங் வந்து நான் வந்து சின்ன கார்லேருந்து வந்தனால, சின்ன கார்லலாம் பார்த்தீங்கன்னா வந்து எலக்ட்ரானிக் ஸ்டேரிங் இருக்கும், அதனால் கொஞ்சம் ஈஸியாக இருந்தது. ஆனால் இந்த காரில் பார்த்தீங்கன்னா ஸ்டேரிங் வந்து கொஞ்சம் டைட்டாக இருக்க மாதிரி இருக்கும். அது இனிஷியலாக வந்து எனக்கு தெரியல. ஸோ ஏன் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்காம நான் என்ன பண்ணிட்டேன், செகண்ட் ஹேண்டில் வந்து ஒரு பவர் ஸ்டேரிங் இது வாங்கி மாட்டினேன். அதுக்கப்புறமா எனக்கு அப்படி தான் இருந்தது, ஒன்றும் பெரிய டிஃப்ரென்ஸ்லாம் இல்லை. ஸோ அதுக்கப்புறம் தான் முடிவு பண்ணேன், அதுக்கப்புறம் தான் யோசித்தேன், ஏன் வந்து நம்ம பவர் ஸ்டேரிங் இது மாற்றாமே ஓட்டிருக்கலாமே அப்படின்னு வந்து தோணுச்சு. ஸோ யாருமே பவர் ஸ்டேரிங் இதெல்லாம் மாற்றாதீங்க இந்த மாதிரி. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கிளச்சு கொஞ்சம் ஹார்டாக இருந்தது. அதுவும் வந்து எனக்கு தெரிஞ்சு மாற்றிருக்க தேவையில்லை, கிளச்சு ஹார்டாக இருந்தது. அதனால் கிளச்சை மாற்றிட்டு நம்ம வந்து எப்படியும் ஒரு 50,000 ஓட்டிடலாமே கிளச்சு மாற்றினதுக்கப்புறம் அப்படின்னு சொல்லிட்டு கிளச்சையை மாற்றிட்டேன். அது ஒரு 12,000. பவர் ஸ்டேரிங் பார்த்திங்கன்னா ஒரு 10,000, லேபர் ஒரு 1,000. ஸோ இந்த மாதிரி இனிஷியலாகவே வந்து ஒரு 20,000 நான் செலவு பண்ணுற மாதிரி இருந்தது. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஏசி பார்த்திங்கன்னா போன வருஷம் வரைக்கும் ஓடிச்சு, 2 years ஓடிச்சு. போன வருஷம் வந்து ஏசி கம்ப்ரெஷர் அவுட் ஆகிடுச்சு. அது வந்து ஒரு 30,000 ஆகிடுச்சு. ஸோ இதுதான் வந்து நான் மேஜர் செலவு 50,000 கிட்ட செலவு பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறம் இன்னொரு விஷயம், டயரையும் வந்து 4 டயரையும் நான் வந்து மாற்றிட்டேன். ஸோ அதுவும் வந்து ஒரு 28,000 கிட்ட ஆகிடுச்சுங்க. ஸோ இவ்வளோ தான் நான் செலவு பண்ணது. பார்த்தீங்கன்னா ஒரு 50,000, அதுக்கப்புறம் வந்து ஒரு 70,000. டயர் வந்து எப்படி நீங்கள் மாற்றுற மாதிரி தான் இருக்கும், ஏன்னா நீங்கள் வந்து ஓட்ட டயர் தேவை தான் செய்யும். ஆனால் மற்ற விஷயம்லாம் வந்து நீங்கள் ஒரு யூஸ்டு காரில் இதெல்லாம் வந்து எதிர்பார்க்கலாம். ஏசி கம்ப்ரெஷர் போகிறதுக்கு வாய்ப்புகள் நிறையா இருக்குது. அதுக்கப்புறம் இந்த கிளச்சையும் பவர் ஸ்டேரிங்கும் நான் மாற்றிருக்கே தேவையில்ல, அது நான் வந்து வேஸ்ட்டாக மாற்றிட்டேன். ஸோ அதனால் நீங்கள் வாங்கினீங்கன்னா அதை வந்து மாற்றாதீங்க, அதாவது தேவையில்லாமல் மாற்றாதீங்க, உங்கள் மெக்கானிக் சொல்கிறது கேளுங்க. ஸோ இப்போ அந்த காரோட ப்ளஸ் பாயிண்ட்டு
அதுக்கப்புறம் வந்து ட்ராபேக்ஸ் வந்து பார்க்கலாம். ஸோ மெயின் அந்த காரை வாங்கினதுக்கு காரணம் வந்து கம்ஃபர்ட்டுங்க. ஒரு 7 பேர் நான் கம்ஃபர்டபுளாக போகலாம், பின்னாடியும் நல்லா லக்கேஜ் வச்சுட்டும் போகலாம். ஸோ அந்த மாதிரி டீசெண்டான லக்கேஜ் ஸ்பேஸ் இருக்கும். நீங்கள் 7 பேர் எல்லா சீட்டையும் வந்து 3 ரோ சீட்டையும் போட்டுட்டு அதுக்கப்புறம் பின்னாடி லக்கேஜ் வைக்கிறதுக்கும் உங்களுக்கு வந்து கம்ஃபர்டபுளாக இருக்கும். செகண்ட் ப்ளஸ் பாயிண்ட்டுன்னு பார்த்தீங்கன்னா வந்து உங்களுக்கு மைலேஜுங்க. சிட்டிக்குள்ளே இந்த 85 PS வந்து 15 தருதுங்க ஏசியோட. ஏசி இல்லாமல்னா இன்னும் நிறையாவே தரும். 15 தருது. ஹைவேஸில் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து ஒரு 80 போனீங்கன்னா உங்களுக்கு 20 மேலே தருது. ஆனால் ஒரு 120, 100 to 110, 120 அந்த ரேஞ்சில் போனீங்கன்னா உங்களுக்கு வந்து உங்களுக்கு 15 தருதுங்க. ஸோ இதுதான் இந்த காரோட ப்ளஸ்ஸு. மெயின் ப்ளஸ் பார்த்தீங்கன்னா மைலேஜ் தாங்க. மைலேஜ் வந்து வேறு லெவல். அதுக்கப்புறம் பிக்கப்பும் வந்து அந்த அளவுக்கு உங்களுக்கு வந்து லேக் தெரியாது. 85 PS கம்மியாக தான் இருக்கும் பிக்கப்பு, ஆனால் அந்த அளவுக்கு உங்களுக்கு வந்து லேக் தெரியாது. அடுத்தது பார்த்தீங்கன்னா வந்து பார்ட்ஸு சர்வீஸ்லாம் பார்த்தீங்கன்னா அந்த அளவுக்கு சர்வீஸ் காஸ்ட்லாம் வந்து ரொம்ப கம்மி தான். எனக்கு மேக்ஸிமம் ஆயில் சேஞ்சு பண்ணுறதுக்கு பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து 3500 தான் ஆகுது. ஆனால் சில பார்ட்ஸ்லாம் வந்து போகும், லைக் பேரிங் வந்து ஒரு வாட்டி போச்சு. ஸோ அந்த மாதிரிலாம் போகும். ஸோ அந்த மாதிரி போகும்போதெல்லாம் வந்து லைட்டாக ரொம்ப பெரிய செலவுலாம் இல்லை, அதெல்லாம் வந்து ஈஸியாக வந்து மாற்றுற மாதிரி தான் இருக்குது. இப்போ வந்து ட்ராபேக்ஸ் பாருங்கள். ட்ராபேக்ஸ் கொஞ்சம் நிறையா தான் இருக்குது. ஆனால் இந்த காரோட மைலேஜுக்காகவே வந்து நம்ம வந்து மைலேஜுக்கும் சர்வீஸ் காஸ்ட்காகவுமே வந்து நான் வந்து நிறைய நாள் வச்சுருக்கேன். ஸோ ஸ்டேரிங் வந்து டைட்டாக இருக்குது. ஸோ அது கொஞ்சம் ட்ராபேக்காக இருக்கும். உங்களுக்கு சிட்டிக்குள்ளெல்லாம் டிராஃபிக் வந்து கம்மியாக இருக்கும்போது ஓட்டும் போதெல்லாம் வந்து கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். ஒரு 2 கையில் யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். ஆனால் 2 கையில் தான் ஓட்டணும் நீங்கள், சொல்கிறேன் பொதுவாக. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து எக்ஸ்டர்னல் பார்ட்ஸ், இப்போ பம்பரு, லைட்டு, இதெல்லாம் வந்து உங்களுக்கு ஈஸியாக வந்து கிடைக்க மாட்டேங்குதுங்க. ஆர்டர் பண்ணி கொஞ்ச நாள் வெயிட் பண்ணி தான் வந்து கிடைக்கிற மாதிரி இருக்குது. ஸோ அதுதான் ஒரு பிரச்சனை. எனக்கு பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட்டில் வந்து ரைட் ஹேண்ட் சைடில் வந்து பம்பரோட அந்த கிளிப்பு உடஞ்சிச்சு. அந்த கிளிப்பு வந்து என்னால் மாட்டவே முடியல. அப்புறம் பார்த்தீங்கன்னா கம்ப்ரெஷர், இந்த வண்டியோட கம்ப்ரெஷர் வந்து அந்த அளவுக்கு வந்து நல்லா இல்லைங்க. எனக்கு வந்து போன வருஷம் போயிடுச்சு, ஒரு 30,000 செலவு பண்ணுற மாதிரி ஆகிடுச்சு. அந்த ஏசி மெக்கானிக்கே வந்து அதான் சொன்னார், இந்த வண்டியில் கம்ப்ரெஷர் அந்த அளவுக்கு இருக்காது அப்படின்னு சொல்லிட்டு. அதே மாதிரி என் ஃப்ரெண்டுக்கு நான் சொன்னல, அவரும் வந்து 2 வாட்டி மாற்றிட்டாரு கம்ப்ரெஷரை. ஸோ அதனால் கம்ப்ரெஷர் வந்து இந்த வண்டியில் வந்து கொஞ்சம் வீக்காக தான் இருக்குது. என்ன தான் வந்து நம்ம பிராண்டட் சாண்டின் தான் வருது கம்ப்ரெஷரோட பிராண்டு. பிராண்டட் போட்டாலுமே உங்களுக்கு வந்து கம்மியாக தான் வருது. ஏன்னா என்ன சொல்கிறாங்கன்னா, வண்டி பெருசு, அந்த வண்டிக்கு ஏற்ற உங்களுக்கு டன்னு இல்லை, அதனால் உங்களுக்கு வந்து கம்ப்ரெஷர் வந்து சீக்கிரமாக போகுது அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. அடுத்த ட்ராபேக் பார்த்தீங்கன்னா கிரவுண்ட் கிளியரன்ஸ் வந்து ரொம்ப கம்மிங்க. இனிஷியலாக பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு 7 பேர் இல்லை 6 பேர் போகிறோம், நல்ல வெயிட்டான ஆட்கள் உட்காந்துட்டு போகிறாங்கன்னா உங்களுக்கு வந்து ஸ்பீட் பிரேக்கரில் போகும்போது அடியில் வந்து கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக போய் ஏற்றிட்டிங்கன்னா உங்களுக்கு அடியில் இடிக்குது. அதனால் என்ன பண்ணேன்னா ரோஜர் ரேப் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் பார்த்துருப்பீங்க நிறைய பேர், அந்த சஸ்பென்ஷனை வந்து தூக்குற மாதிரி. ஸோ அந்த ஸ்ப்ரிங்குக்குள்ளே வந்து போட்டு வச்சுருக்கேன். ஸோ அதுக்கப்புறம் கொஞ்சம் பெட்டராக இருக்குது, இப்போ அந்தளவுக்கு இடிக்கிறது இல்லை. இருந்தாலும் வந்து நான் ஒரு 7 பேர் அந்த மாதிரி போகும்போது கொஞ்சம் ஸ்லோவாக தாங்க ஏற்றுறேன். இதுக்கப்புறம் அந்த ரோஜர் ரேப் போர்ட்லேருந்து எனக்கு அந்தளவுக்கு இடிக்கிறதே இல்லை. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ரீசேல் வேல்யூங்க. ரீசேல் வேல்யூ வந்து ரொம்ப கம்மி தான், உங்களுக்கே தெரியும். இது வந்து ப்ரொடக்ஷன்லேயே இல்லை இந்த மாடல், அதனால் ரீசேல் வேல்யூ வந்து ரொம்ப கம்மி தான். ஸோ நான் வாங்கும்போது வந்து 5 lakhs, இப்போ இந்த கார் பார்த்தீங்கன்னா 3 lakhs தான் வந்து போகுது. ஸோ அப்போ பார்த்துக்கோங்க, அந்த அளவுக்கு தான் வந்து ரீசேல் வேல்யூ இருக்குது. ஆனால் பியூட்டிஃபுல் கார், ரொம்ப எனக்கு தெரிஞ்சு மைலேஜுக்காகவே வாங்கலாம். ப்ளஸ் சர்வீஸும் அந்த அளவுக்கு பிரச்சனை இல்லை. என்ஜின் பியூட்டிஃபுல்லான என்ஜின், ரொம்ப நல்ல என்ஜின். இந்த வண்டியும் சரி ஸ்காலாலையும் சரி நான் அந்த ஆல்மோஸ்ட் சேம் இஷ்யூ தான் ஃபேஸ் பண்ணேன். ஒரு சென்சார் ஒன்று இருக்குது ஃப்ரண்ட்டில். அந்த சென்சாரில் பார்த்திங்கன்னா வந்து ப்ரெஷரில் நம்ம வந்து கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக ஓட்டுறோம். அந்த ப்ரெஷரில் ஓட்டும் போது அது என்ன ஆகுதுன்னா, அது வந்து பிளாஸ்டிக்கில் இருக்கனால பிச்சுக்குது. ஸோ அது சின்ன ஓட்டை அதில் வந்தாலுமே என்ன ஆகுதுன்னா, இங்கே செக் என்ஜின் லைட் வந்து உங்களுக்கு வந்து பிக்கப்பே சுத்தமாக இல்லைங்க, சுத்தமாக பிக்கப்பே இருக்காது. அதுக்கப்புறம் லேகாகவே தான் இருக்கும். அதுக்கப்புறம் திரும்பி நான் அதை எம்சிலாம் போட்டு அந்த மாதிரிலாம் ஒட்டி தான் வச்சுருக்கேன். அந்த பாட்டு வந்து அவ்வளோ சீக்கிரமாக எங்கேயும் கிடைக்க மாட்டேங்குது. ஸோ அதையே நான் தேடிட்டு இருக்கேன். ஆனால் அந்த பாட்டு வந்து பார்த்திங்கன்னா 6000 அந்த மாதிரி வரும் போல். அது மாற்றினா ஓரளவுக்கு பெட்டராக இருக்கும், ஆனால் மாற்ற முடியல. அது ரொம்ப நாள் தேடிட்டு இருக்கேன். தேடினதுக்கப்புறம் மீன் உங்கள் யாருக்காவது தெரிஞ்சதுன்னா கண்டிப்பாக கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள், நம்ம வந்து வாங்கி மாற்றிக்கலாம். பார்த்திங்கன்னா வந்து இந்த பாட்டு தாங்க அடிக்கடி பிச்சுக்குது பார்த்தீங்களா. ப்ரெஷர் சென்சார் இது, இந்த இடத்துல லீக் இருந்ததுன்னா செக் இன்ஜின் லைட் வந்துடும், பிக்கப்பும் கம்மியாயிடும். சரி, வந்து எல்லா பேஸ்ட்டையும் போட்டு ஒட்டியிருக்கு. இதுதான் என்ஜின் பேங்க. என்ஜின் பேயில் வந்து தண்ணி
போடக்கூடாதுன்னு போட்டிருக்காங்க. அதனால் தண்ணி போட்டதே கிடையாது இது வரைக்கும். அதனால தான் இவ்வளோ அழுக்காக இருக்குது. இதில் பார்த்திங்கன்னா ஒரு கேப்பு போயிடுச்சு. அதனால் இப்போதைக்கு டெம்பரரியாக ஒரு பிளாஸ்டிக் போட்டு மூடியிருக்கோம். ஆனால் கேப் வாங்கி போடணும். இதுதான் ஏர் ஃபில்டர் லொக்கேஷனு. பேட்ரியும் வந்து புதுசு, நான் ஒரு வாட்டி மாற்றிட்டேன். ஆயில் ஃபில்டர் வந்து பார்த்திங்கன்னா இங்கே இருக்குது பாருங்கள். ஆயில் ஃபில்ட்ரு. டீசல் ஃபில்ட்ரு வந்து இந்த இடத்துல இருக்கும் கார்னரில். தெரியுதா? அதான் டீசல் ஃபில்ட்ரு கீழே. கூலண்ட்டும் இந்த வாட்டி மாற்றிட்டேன். ஸோ வண்டி வாங்கினதுலேருந்து இப்போ தான் வந்து நான் கூலண்ட் மாற்றிருக்கேன். இது வந்து 85 PSோட என்ஜின் வந்து இப்படி இருக்கும். ஸோ ஆயில் வந்து இது வந்து நம்ம ஆயில் செக் பண்ணுற லொக்கேஷனு பார்த்திங்கன்னா தெரியும். இது வந்து ஆயில் போடுற லொக்கேஷன். ஸோ ரெண்டும் ஒரே மாதிரி இருக்கும். ஆனால் ஆயில் போடுறதுக்கு இந்த இடத்துல போடுவோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா உங்களுக்கு என்ன பண்ணணும்னு தெரியும், அதை பண்ணிவிட்ருங்க. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங்.